ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். தமிழ்நாட்டில் பரபரப்பாக போய் கொண்டிருப்பது சீமான் விவகாரம் தான். அதில் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆறாரா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் வச்சுலாம் போயிட்டு இருந்தது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு எல்லை மீறி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏற்கனவே எல்லை மீறி சொன்னார், ஏதோ குச்சி கட்டி உட்காந்துருந்த வயசுக்கு வந்த பொண்ணை நான் கூட்டி போய் ஏதோ நான் சம்பவம் செஞ்சிட்ட மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியாத ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். ப்ரெஸ் மீட்டில் நிறையா பயன்படுத்தக்கூடாத அநாகரிக வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. இன்றைக்கி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. கனிமொழி எம்பி அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக, என்ன ஏதோ பாலியல் குற்றவாளி மாதிரியே பேசுகிறீங்க நீங்கள் எல்லாரும், அவள் யார், அவள் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்ட்டார். ஒரு நேற்று விரும்பி அவளா என்கிட்ட உறவு கொண்டான்னு சொன்னவர், இன்னைக்கு அடுத்த வார்த்தை ஒரு பாலியல் தொழிலாளிக்கு ஆதரவா எதுக்கு இத்தனை பேர் பேசுறீங்க, அதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவன் ஏதோ விஜயலட்சுமி பாலியல் பணம் பண்ணி பில்லு இவன் போட்டு வச்சிருக்க மாதிரியும், பில்லோட ஜெராக்ஸ் காப்பி இவன்ட்ட இருக்க மாதிரியும், கார்பன் காப்பி இருக்கு. ஆமா, அதுக்கு ஆதாரம் என்ன சொல்லுவாரு அவரு? ஏங்க அவன் மென்டலுங்க, அவன் மென்டல் ஆயிட்டாங்க டோட்டலா. எப்படின்னா மன ரீதியா பாதிக்கப்பட்டு சைக்கோ மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா மத்தியில காசு வாங்கிட்டான் பிஜேபி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜா பேச்சு, அப்ப இவங்கெல்லாம் எப்படின்னு தெரியுதா? அவர் முழுமையா ஆதரிக்கிறாரு சீமான. அப்புறம் ஆதரிக்காம அப்புறம் அவங்க தானே சோறு போட்டுவான். என்னங்க இது, அவன் தானே ஆதரிக்கணும், கட்டி இறக்கி விட்டதே அவங்க தானேங்க. அதாவது சீமானோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அடியாள், அரசியல் அடியாள் ஆயிட்டான். சீமான் அரசியல் தலைவர், அரசியல் தமிழீழ அரசியல், தமிழர் அரசியல் பேசிட்டு இருந்த சீமான் ஓரளவுக்கு சரி பொய்யும் புரட்டும் பேசிட்டு இருந்தா கூட சரி, ஒரு காமெடி பீஸ் நம்ம ஆளு, இப்போ சேரநாட்டில் பிறந்த மலையாளியாக இருந்தால் கூட இங்கே செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவன் பணத்தை, அதாவது சில பேர் இந்த பண வெறியில் சைக்கோவாக மாறிடுவாங்க. பசி, பட்னி, பஞ்சம், உணவு இல்லாதது, 3 வேளைக்கு 1 வேளை சாப்பிட்டு எத்தனை வருஷம் வாழ்றது? அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து காலையில் ஒரு 2 படம் இயக்கிருக்காருல பாஞ்சாலம், அது அப்புறம் தானேங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு. அது வரைக்கும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டான்லங்க. ஒரு வேளை தாங்க, யூனிட் சாப்பாடு தாங்க சாப்பிடுவாங்க. காலையில் ஷூட்டிங் இல்லைன்னா காலையிலே போயிடுவானா கூட இருந்தவனா சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா மனிதனும் கஷ்டப்பட்டு மணிவண்ணன்ட்டியா மணிவண்ணன்ட்ட பாரதி பல பேர்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க. அப்போ என்னன்னா காலையிலே சீக்கிரமே போயிடுவானா, என்ன சாப்பாடு போட்டுருவாங்க. அப்புறம் யூனிட் 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சுன்னு தரமாட்டாங்க, 11 மணிக்கு டீ தருவாங்க, மத்தியானம் சாப்பாடு போட்டுருவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து தான் விஜயகாந்த் ஷூட்டிங்னா கூட போயிடுவானா, கறி சோறு போடுவாங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு ஏழையாக கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் தான் சீமான். அப்படி இருக்கும்போது என்னன்னா ஒரு உச்சத்துக்கு மேலே ஒரு வெறி வந்துடுது. என்னடா பணம், இந்த பணம் தானடா, ஒரு 4 புரோட்டா வாங்குற காசு இல்லையாடா என்கிட்ட, நேற்று நைட்டு சாப்பிட்ட புரோட்டா வச்சு நீ நைட்டு வரைக்கும் ஓட்டனடா, ஃப்ரைட் ரைஸை ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கி இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு, உப்பு கொஞ்சம் போடுன்னு சொல்லி போட்டு பாதியாக தின்னு எவ்வளோ நாளைக்குடா வாழ்றது? அப்படிங்கும்போது தான் ஒரு மனிதன் விரக்தி ஆயிடுறான். விரக்தி ஆகி பணம் தாண்டா பிரதானம், பணம் தாண்டா வேணும், எதை வேணாலும் அடவு வைப்போம், எவனை வேணாலும் காட்டி கொடுப்போம், எவனை வேணாலும் கூட்டி கொடுப்போன்ற நிலைமைக்கு வந்துட்டான். வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பாலிசி அவன் எடுத்த உடனே பணம் கொட்ட ஆரம்பிக்குது. உடனே இவங்க பார்க்குறாங்க, எதிராளிகள் பார்க்குறாங்க. எதிராளிகள் பார்த்த உடனே இவன் நல்ல ஒரு பில்லா படம் மாதிரி தான், பழைய பில்லா, இந்த பில்லா இல்லை, ரஜினி பில்லா. ரஜினி பில்லாவில் அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் தம்பி சும்மன்னா தான் இருப்பான், அவனை எது தீன்னு நினைக்கிறேன், தீ படத்தில் தீயில் இருப்பாங்க. சுமன் பசியில் பஞ்சத்தில் கஷ்டப்படுவான் குழந்தை. இவன் போய் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு அந்த காசை வச்சு தம்பிக்கு போவான். அதை அந்த பில்லா இவன் பார்த்துட்டே இருப்பான். வில்லை, இப்படி ஒரு ஆள் தான் நம்ம தத்தெடுத்து வளர்க்கணும், இவன் தான் மகாபெரும் திருடன் நான் வருவான்னு சொல்லி தத்தெடுத்து வளர்த்து தான் பிற்காலத்தில் இப்போ அவனுக்கு வாரிசாக ஒரு தீ, அதில் தீயிலையும் சரி பில்லாலையும் சரி பில்லாவாக அவர் உருவெடுப்பார். சின்ன வயசுல சீட்டிங் பழையர் அப்படின்ற மாதிரி பசி பஞ்சம் பட்னின்னொடனே இவனை தூக்கிட்டாங்க பிஜேபியில். ஓ, கரெக்டாக பண்ணுறான்டா அந்த பையன் அப்படின்னு. பில்லா கதை தாங்க இவனோட கதை. அப்படி ஓகே ஓகே, ஒரு வறுமையில இருக்க உனக்கு தேவை சாப்பாடு தான், அதுக்கு தான் நீ திருடுற. ஆனால் தெளிவாக பிட் பாக்கெட் அடிச்சா பாருங்க, அடிச்சு போய் தம்பியை காப்பாத்துறான். போலீஸே சத்தாப்பான் அந்த படத்தில். பில்லாலே தீயிலே ரஜினி சின்ன பையனா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, போலீஸே கத்தி எடுத்து வருவான். இந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு திருடன் தான் நமக்கு வேணும்னு சொல்லி தத்தெடுத்து வளர்த்து தான் பில்லா வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் சீமானை தத்தெடுத்துருக்காங்க. யார்? ஆர்எஸ்எஸ்லேருந்து. இவன் தான் வேணும், இவனை வச்சு தான் எதிராளிகளை ஒழிக்க முடியும். ஏன்னா நம்ம போய் பெரியாரில் கை வச்சோம்னா நம்ம கையை வெட்டி விடுவாங்க, இல்லை இப்போ அண்ணா பேருன்னா நாக்கு அறுத்துருவாங்க. அதனால இவனை இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து அவன் என்ன ஆசைப்படுறான்னு கேட்டு, அவன் ஒரு நல்ல வீடு, ஒரு மனைவி, ஒரு குடும்பத்தில் ஒரு சொந்த காரோட வாழணும்னு ஆசைப்படுறான். இவ்வளோ தானே அவன் பண்ணுறான் அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கிறதுக்குள்ள ஈழத்தமிழர்கள் காசில் கார்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வர மாட்டேன்.
எனக்கு ஈசிஆரில் பங்களா வேணுன்றாங்க. தம்பி அந்த அளவுக்கு நாங்கள் டெல்லியில் பேசி தான் சொல்லணும்னு சொல்லி அப்புறம் அங்கே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுன்னா இப்போ ஈசிஆர் பங்களா வாங்கி கொடுத்துட்டு அஜெண்டா கொடுக்குறாங்க. அஜெண்டா கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ போய் திமுகவை அழிக்கணும், பெரியார் கொள்கைகளை அசிங்கமாக பேசணும். அதாவது என்னென்னா திராவிடம் ஆரியம் இருக்குல்ல, இந்த திராவிடம்ன்ற கான்செப்டை அழிக்கணும். அதுக்காக நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ பேமெண்ட் பில்லு. ஜங்கிலி ரம்மி மாதிரி. ஜங்கிலி ரம்மி விளம்பரம் பார்த்துருக்கேன். நான் தொடர்ந்து 6 மாதமாக விளாண்டுக்கிட்டு இருக்கேன், நிறைய பரிசுகளை வென்றிருக்கேன், நீங்களும் பாருங்க. குடும்ப பொம்பளையெல்லாம் ஆடை வச்சு எடுத்திருக்காங்க. அது குடும்ப குத்துவலை கிடையாது, இதெல்லாம் ஆடு நடிக்கிறது தான். அதை வச்சு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நான் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு தொடர்ந்து 4 மாதமாக ஜங்கிலி ரம்மி ஆடி இன்றைக்கி நான் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கேன், நீங்களும் ஆடுங்க அப்படின்னு கீழே போடுறேன். சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவனை ஜங்கிலி ரம்மியில் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு நீ அடித்து இறங்கி ஆடுறா, உன்னை வந்து பிடிக்கவே முடியாது, போலீஸ் பிடிக்க முடியாது. போலீஸ் பிடிச்சா எங்கே வரணும்? கோர்ட்டுக்கு. கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, நீதிபதியை கரெக்ட் பண்ணுறேன் அப்படி இல்லை. வந்தால் நாங்கள் வக்கீல் வச்சு அதை செலவு பண்ணுறோம். இல்லை ஸ்டேட்டில் உள்ள ஹைகோர்ட் உனக்கு ரொம்ப குடைச்சல் மாதிரி இருந்ததுன்னா அப்பீலுக்கு வா, டெல்லியில் நாங்கள் அங்கே நம்ம ஆட்கள் இருக்காங்க பார்த்து அப்படின்னு தான் இப்போ இவனை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ டெல்லிக்கு போயிருக்கான். இப்போ எச் ராஜா வந்து சொல்லியிருக்காப்புல இல்லை ரைட்டா. அதாவது ஈவே ராமசாமி நாயக்கரை கரெக்டாக சீண்டுனாரு சீமானு, அதுக்காக குதிக்கிறாங்க. சரி, எங்கள் அண்ணன் எச் ராஜா சொல்லுவோம், சீமான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பார்ப்போம், சாப்பாடு போடு, உள்ளே துணிஞ்ச உனக்கு துணிவு இருக்கா, நீ துணிச்சலான ஆளாக இருந்தால் உன் வீட்டுக்கு சீமானை கூப்பிட்டு போய் பார்ப்போம். இல்லை உன் சொந்தக்காரங்க பிள்ளைங்களாம் வரும்ல, பொம்பளை பிள்ளைலாம், அந்த விசேஷத்துக்கு சீமானை கூப்பிடியா பார்ப்போம். உள்ளே விட மாட்டார், என்ன கூப்பிட சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த வீட்டு பிள்ளை, அடுத்த வீட்டு மகன்னா உனக்கு அவ்வளோ இனிக்குது, ஏன் நீ கூப்பிட்டு போ, உங்கள் பிஜேபி ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டு போ, ஆர்எஸ்எஸ் குத்துவிளக்கு பூஜை கூப்பிட்டு போ சீமானை. அது அவங்க தொடர்ந்து நடத்துகிறாங்கல்ல, நடத்து கூப்பிடு பார்ப்போம், சீமானை கூப்பிடு. எத்தனை பேர் வாழ்க்கை நாசமாக போகுதுன்னு பார்த்துரும். புரியுதா? முதல்ல மாமி செருப்பை கழட்டிட்டு வரும். எங்கள் அண்ணன் ராஜாவுக்கு மேலே நமக்கு மரியாதை இருக்குது, சீமான அளவுக்கு சில்லற கிடையாது. ஏன்னா கொள்கை ரீதியான எதிரி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆமா, அவர் கொள்கை பெரியார் தான் எதிரி, திராவிடம் தான் எதிரின்றாரு. அதனால எங்கள் அண்ணன் மரியாதையை பார்க்கலாம், எங்கள் அண்ணன் ராஜாவை மரியாதையை பார்க்கலாம். அவர் சர்மாவாக இருந்தாலும் இப்போ நம்ம சர்மா டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது இல்லையா பஸ்ஸில், அதுக்காக பஸ் ஏற மாட்டேன் என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி தான் அவர் இங்கே வந்துட்டார். இவர் சர்மாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, ரைட்டு. ரொம்ப நாளாக நீண்ட நாளாக அங்கே இருக்கார் அப்படின்றனால அவரை நம்ம ஏற்றுக்கிறோம், ஒரு சகோதரனாக வச்சுக்கிறோம். கொள்கை ரீதியாக எதிரியாக இருந்தால் கூட நம்ம அப்பப்போ அவரை போட்டு அடிச்சுட்டு அப்படியே ஓட்டிக்கலாம், அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம், ஏன்னா கொள்கை ரீதியாக. அதே நம்ம எங்கள் அண்ணன் எச் ராஜாட்ட கேட்போம், ஒரு குத்துவிளக்கு பூஜைக்கு இவனை கூப்பிட்டு பார்ப்போம், தைரியம் இருக்கா உனக்கு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. அடுத்த வீட்டு பொண்ணுன்னா இலக்காரமாக இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ராஜா சப்போர்ட் பண்ணுறாருன்னா தெரியுது அவனுக்கு, உங்களுக்கு என்னென்னு. அந்த மாதிரி இவங்க தான் கட்டி இறக்கி விட்ருக்காங்க. முதல்ல ராஜாக்கு தெரியாது, இந்த லாபி ஏதோ டெல்லியில் பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுருந்தா தான் ராஜா அன்னைக்கு மாநில தலைவராக இருப்பார். ராஜா ஒரு ஆஃப் கண்டிஷன் தான், புரியுறதுக்கே 6 வருஷம் அதுக்குள்ளே பதவி போயிடும், எல்லாமே முடிஞ்சு போயிடும். இப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, நம்மளால இறக்கி விட்ட வந்தாண்டா இவன், நம்ம எதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். இடையில கொஞ்சம் திட்டாப்லன்னா தெரியல, யாரும் சொல்லவும் இல்லை. இதெல்லாம் அவங்களா புரிஞ்சுக்கணுங்க, கட்சி சொல்லாது. இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டபிள் தான். சீமான் நம்மளும் சொல்ல மாட்டாங்க, புரியுதா. நீங்களா புரிஞ்சுக்கணும் அந்த காய் நகத்தில் எப்படி இருக்குது, சீமான் என்ன பேசுகிறான், அவங்க ஆர்எஸ்எஸ்ல என்ன பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ராஜா பண்ணியிருக்கேன். அண்ணாமலை எப்படி புரிஞ்சுக்கிட்டாப்புல, அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லி ஃபங்க்ஷனில் கட்டி பிடிக்கிறது போகிறது, எங்கள் அண்ணன்ற தம்பி. ஆமாம், இந்த சம்பவங்களுக்குலாம் பெரியாரை திட்டுறதுக்கு முன்னாடியே அவர் கட்டி பிடிச்சார். அதுதான், அது அண்ணாமலைக்கு தெரியும். அமீரும் சீமான் நண்பர்கள் தானே, இப்போ ரொம்ப இதாயிட்டாங்க, போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு அண்ணாமலையை பார்த்தோன்னே அமீரை விட்டுட்டு போய் சீமான் வந்து இவரை கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் அமீர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு, அண்ணாமலையை கட்டி பிடிச்சா அப்படி இருக்க முடியும். இல்லை அப்படி கட்டி பிடிச்சா இருக்கிறதுன்றதை தாண்டி நீங்கள் ஏன் இவர் அமீரை போய் அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள்? இல்லை சொல்கிறேன், அப்படி இருக்கும்போதே அண்ணாமலை சீமானுக்கு நெருக்கமாக காமிச்சிட்டே இருந்தாப்புல. நீங்கள் சொன்ன மாதிரி எச் ராஜா திட்டினா கூட அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு அந்த லாபி, ஆகா பிஜேபி இவனை இறக்கி விட்டது அவங்க தான். இதை முதல்ல சொன்னது நான் இந்த தமிழ்நாட்டில் நான் தாங்க. இவனுடைய இது வந்து அஜெண்டா என்னன்னா, பெரியாரையும் பிரபாகரனையும் அசிங்கப்படுத்துவதற்காக ஒரே தான் சொன்னீங்க, அதை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இவனை இறக்கி விட்டு இவனுக்கு காசு கொடுத்து ஈசிஆரில் இவன் வந்து ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க. அது எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பான், அதை விடுங்க, அது தொழில்னு வர்றது அது வேற. ஈனப்பிறவிங்க அவன். இந்த வடிவேல் காமெடியில் சுடுகாட்டில் டே சின்ன பையடா டே போடா டே வெள்ளம் முட்டா அப்படி அடிப்பாங்க, நம்ம சின்ன பையங்களாம் சேர்ந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சீமான். டே என்னடா படக்குன்னு அவன் வேண்டிங்கன்னு, போடா
ஒரு சின்ன படம் போய் இவனை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கதை தான் இவன். இப்போ இறக்கி விட்டோடனே இது வந்து பப்ளிசைஸ் ஆயிடுச்சு. உடனே பெரியாரை நிறுத்திட்டான். இவன் வந்து அது பெரியாரை தொடும் வரை இவன் ஒரு சின்ன கட்சி நடத்துகிறவன், பெரிய கட்சி நடத்துகிறவன் பல பேர் இருப்பாங்க. அது கட்சி பார்த்துல அவருடைய கௌரவத்தையை பார்த்து தான் மதிச்சு தான் இருந்தாங்க. சரி, சீமான் அவர்கள், சீமான் அண்ணன், தம்பின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தான். எல்லாரும் நம்மளை அப்படி தானே பேசிட்டு. என்னைக்கு இவன் வந்து பெரியாரை இவன் எதிர்த்துட்டா கூட பரவாயில்ல, பெரியாரை விமர்சித்தா கூட பரவாயில்ல, எவன் எதிரியோ அவன்கிட்ட காசை வாங்கிட்டு ஒரு பெரியார்ன்ற கான்செப்டை என்னைக்கு உடைக்கணும்னு பார்த்தானோ அன்னைக்கே இவனை விடவே கூடாதுன்றது தான் எல்லாரும் போட்டு அடித்தது. ரைட்டா? இப்போ வந்து விஜயலட்சுமியை கை வச்சிட்டான்னா யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை சொல்லி, இதெல்லாம் சினிமாவில் நடக்காததா, அரசியலில் நடக்காததா, பெண்கள் விவகாரம் எதுலேயுமே இல்லாமல் இருக்கா? எல்லாமே இருக்குது. ஏன்னா ஆனால் உன்னை போன்ற திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள் அன்னைக்கு வந்து அந்த பெண் மார்க்கெட்டில் இருக்கும்போது அவள் மார்க்கெட்டை உடச்சி நம்ப வச்சு புருஷன்னு சொல்லி, தகப்பன் இல்லாத பிள்ளை, அது 2 பொம்பளை பிள்ளை, தாய் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு. அந்த 3மே பெண்களாக இருக்க இடத்துல போய் எளிதாக ஏமாத்திட முடியும் யாராக இருந்தாலும். நீ போய் ஏமாற்றி அந்த குடும்பத்தை நாசமாக்கி, இவளை அனுபவிச்சு, இவளை நாசக்காடாக்கி, இவளோட மார்க்கெட்டை கெடுத்து, இவளை நடிக்க விடாம, இல்லைன்னா படத்துலேயே நடிச்சிருப்பாங்க. இவர் நம்பர் நல்லா சம்பாரிச்சு நீட்டா. ஏங்க விஜயலட்சுமி ஒரு பேரழகிங்க. ஆமா, ஆள் அழகா. விஜயலட்சுமி ஒரு மிக அழகான பெண். விஜயலட்சுமி நினைச்சிருந்தா எவ்வளோ உயரத்தை அடைஞ்சிருக்கலாங்க, டைவர்ட் ஆகாம மட்டும் இருந்திருந்தா. அந்த ஆண்கள் பாதுகாப்போ ஆண்களுடைய இதே சின்ன வயசுல இல்லாம வளர்ந்ததுனால ஒரு ஈர்ப்புல அந்த பிள்ளை விழுந்துருச்சு. பேச்சுல வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன் காப்பாத்துறேன்னு அந்த ஏமாத்து தான் பெரிய தப்பு. இல்லை ஒரு கட்டத்தில் நீ கல்யாணம் பண்ணுற, நீ ஒரு ஏமாத்துக்காரன், இன்னொரு இலங்கை பெண்ணை ஏமாத்தினா அடுத்து வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு பண்ணணும், இலங்கை பெண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா அப்போ வந்து இவனுக்கு சோத்துக்கு வழி இல்லை. சாதாரண இயக்குனராக தான் இருந்தான். இருக்கும்போது கூட அப்போ வந்து ஏமாத்தலான்னு பார்த்தா அந்த பெண் நல்ல வேலை தப்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து இவங்க விஜயலட்சுமிக்கு முன்பா அவங்க ஆமா அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணா ஈழத்தமிழர் பெண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு. அவர் நினைச்சு இது இவருடைய அந்தரங்க வேற மாதிரி இருக்குன்னு பயந்துட்டாங்க. இவன் பேச்சே சரியில்லையே. ஈழத்தமிழர்கள் அவ்வளோ லூசு கிடையாதுங்க. அவங்களோட தலைவன் பிரபாகரன் இருக்காரு, கடைசி வரைக்கும் ஒரு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்தவர். ஒரே மனைவி, தன்னோட பிள்ளைகளையும் இந்த தேசத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தியாகம் செய்து துப்பாக்கியும் விமானத்தையும் கொடுத்து ஏறு மகனை போய் தற்கொலை செய்து கொள்ளுன்னு சொல்லி போர்க்களத்துல மகனை சாவுன்னு சொல்லி அனுப்புன மரணத்தை போய் தழுவுன்னு சொல்லி அனுப்புன ஒரு தலைவனுக்கு நாதாரி பய, எச்சக்கலை பய, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி தலைவன் பேரை சொல்றதுக்கு இவனுக்கு என்ன, இந்த நாய்க்கு என்ன அருகதை இருக்கு? இவெல்லாம் ஒரு மனுஷனா முதல்ல? இவனை எதுக்காக நம்ம இது பண்றான்னு, இவன் என்னமோ அரசியல் பண்ணி துறையிட்டு 1000 பேர் அரசியல் பண்றான், 1000 பேர் கட்சி வச்சிருக்கான் இந்தியாவில். இவன் வச்சுட்டு போற பத்தி இவனை பத்தி பேசுறத பத்தி பிரச்சனை இல்லை. நீ எல்லாம் பிரபாகரனை பேசும் அளவுக்கு உனக்கு என்னடா நாயை அருகதை இருக்கு? பெரியாரை பேசுவதற்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? யாரா நீ? எத்தனை பொம்பளையடா ஏமாத்துவ? கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி போய் அந்த பெண்ணை வந்து இது பண்ணிட்ட. பெரியார் அப்படியே ஏமாத்திட்டு தெரிஞ்சாரு, ரூம் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எழுதி வாங்கிட்டு நடிகை ஏமாத்திட்டு தெரிஞ்சாராடா பெரியார்? அந்த பெண்கிட்ட பணத்தையும் வாங்கியிருக்காங்க. 60 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு போறாங்க, மனசை ஏமாத்துறான் பாருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னோட வாழ்றேன்னு ஏமாத்திருக்கேன். அதுதாங்க அந்த அவர்களை பெரிய அளவில் பாதிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கூமுட்டைங்க போய் கூட நிற்கிது பாருங்க. இவங்களாம் என்ன கணக்கில், இவங்களாம் மனுஷ கணக்கில் சேர்க்கறதா, என்ன கணக்கில் இவங்களை சேர்க்கறது தெரியல. கொள்கை கத்திரிக்காய், தமிழன், திராவிட, திராவிட மோசம்னு வச்சுக்கோங்க, திராவிடன்னு ஒன்று இல்லை, எது வேணாலும் சொல்லிக்க. ஏன்னா நீ யாரா முதல்ல? நீ ஒரு எச்சக்கலப்பைய, ஒரு பொம்பளை ஏமாற்றி தனியாக ஆம்பளை இல்லாத வீட்டில் புகுந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 60 லட்ச ரூபா நீ வாங்கியிருக்க. வெளியில் வந்து அவட்டே காசு இல்லை, 50,000 ரூபா நாங்கள் எப்படி ஏமாத்துறான் பாருங்க. அன்னைக்கு அவள் லீடிங் ஹீரோயினா இருக்கப்ப நீ 60 லட்சம் வாங்கியிருக்க. அவளை பிச்சைக்காரி ஆக்கிட்டு 50,000 ரூபா கொடுத்துருக்க. நீ ரெண்டையும் கோர்க்காத. அது அன்று, இது இன்று. அது வடிவேல் காமெடி மாதிரி, அது நேத்து, இது இன்னைக்கு. அன்னைக்கு அவள் லீடிங் ஆக்ட்ரஸாக இருந்தா, அந்த பெண் சம்பாதித்து வைத்திருந்ததை அவளையும் அபகரித்து, அவருடைய பணத்தையும் அபகரித்து, அவர் குடும்பத்தையும் கேவலப்படுத்தி ஏமாற்றி அந்த அம்மா செத்தே போச்சு. அக்கா உடம்பு சரியில்லாமல் இந்த நிலைமை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இது எல்லாமே மன உளைச்சல் தாங்க காரணம். பணம் அடுத்துங்க, பணம் வேறங்க. அவள் பேரலைங்க. அவன் நினைச்சானா எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாங்க.
இல்ல நடிப்புத்துறையிலயும் அவங்க கவனம் இல்லாம போயிருச்சு. எல்லாம் ஏங்க மென்டலாக வந்து ஒரு பெண் வந்து எவ்வளோதாங்க தாங்குவா? இவன் ஏமாத்துறாங்க, குடும்பமே உடஞ்சி போயிடுது. அம்மா இதாகிடுது, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ இதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பாளா? இவனை பார்ப்பாளா? இவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு அவள் சொந்த வாழ்க்கையில் நடந்த சோகத்தை பற்றி நினைப்பாளா? நினச்சி பாருங்க, ஒரு தனி வீட்டில் ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு அக்காங்க, ஏன்னா உடம்பு சரியில்லாத இயங்க முடியாத ஒரு பெண், துணைக்கு இந்த பெண், எந்த ஆண் துணையும் கிடையாது, ஒரு காதல் கிடையாது, ஒரு செக்ஸ் கிடையாது, ஒரு நல்லது பொல்லது கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு பெண் குடும்பம் பாவம். கிடையாது, குழந்தைகள் கிடையாது. இப்படி 2 பெண்ணை நீ அனாதையா விட்டுட்டு நீ எல்லாம் எப்படா பேசுற? எதை வச்சு பேசுற? இங்க வந்து எல்லாம் லூசு கூகன்னு நினைச்சிட்டியா நீ? இப்போ ப்ரெஸ் மீட்ல மைக்கை போட்டு நீ காசு கொடுத்த எச்சக்கலை பயலுக பல பேர் வந்து இது பண்றான்றதுக்காக நீ வந்து எது வேணாலும் பேசுவியா? நீ உன் நியூஸ் எடுத்து எடுத்து போடுறான்றதுக்காக வாய்க்கு வந்தபடி நீ பேசுவ. இல்ல அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னங்க அது பாலியல் வன்புணர்வு வச்சு செஞ்சேன்னு சொல்றீங்க, விருப்பப்பட்டு வந்தது தானே உறவு வச்சாங்க அப்படிங்கிறாரு இவர். ஆமா, இவர் பெரிய மன்மத குஞ்சு, இவர்கிட்ட விருப்பப்பட்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, விருப்பப்பட்டு வந்தா நீ எந்த வேணாலும் பட்டு. இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க மானங்கட்டவன், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் பெரியார் சொல்லியிருக்காருல்ல. பெரிய எத்தனை பெண்களை இல்ல பெரிய இவன் எப்படி ஒரு டுபாக்கு இருப்பாருங்க. அதாவது நீ வந்து பெண், அவர் சொன்னது என்னன்னா, நீ பெண் சுதந்திரமா இரு, அடிமையா இருக்காத, நீ உறவு வைக்க வேண்டும் என்றால் ஒருவனை பிடிச்சிருக்குன்னா அவன்கிட்ட பேச அவன் ஓகேனா உறவு வைத்துக் கொள்ளுன்றாங்கல்ல. இந்த மாதிரி வச்சு அப்ப உனைய மாதிரி இல்ல இவனை மாதிரி போற வரவெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு பெரியாரு. அப்ப நல்ல சில விஷயம் கேட்டோம்னா அசிங்கமாயிருவாங்க. இதுக்கும் பெரியாரு இவன் குடும்பத்துல இருக்க இழுத்தோம் வைங்க, இதே கான்செப்டை வச்சு பேசுனா என்ன ஆவாங்க? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாக்குறவங்களுக்கு புரியும். அப்ப இன்னொருத்த ஒரு ஆம்பளை வர்றான், உன் குடும்பத்துல ஏதாவது பண்ணான்னா விட்டுருவியா? நீ பெரியாரை ஃபாலோ பண்றேன்ற நீ? இவெல்லாம் வந்து இந்த ஊர்ல வச்சிருக்கவே கூடாதுங்க. இவனை இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுங்க. இவெல்லாம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு பிரபாகரன் பேரை அசிங்கப்படுத்திக்கிட்டு பெரியார் பேரை அசிங்கப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவனெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இல்ல பிரபாகரன தலைவர். ஆனா என்னன்னா, இந்த பேட்டியோட இவனுக்கு எண்டு கார்டு போட்டாங்க. இவ்வளவு நாள் கூட அது படம் கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருந்துச்சு, அது வழக்கு இலக்கு வரும்னு. விஜயலட்சுமி அவளுடைய வாழ்வை இழந்தாலும் சரி, இன்னும் அழிஞ்சு போனாலும் சரி, விடவே மாட்டான். பாவப்பட்ட அந்த பெண் வந்து இவனை விடவே மாட்டான்னு பார்த்துங்க. இவன் அழிஞ்சான், விஜயலட்சுமினாலதான் இவனுக்கு அழிவு. முடிஞ்சுட்டான் இவன். 2026 எலெக்ஷன்லாம் விடுங்க, இவன் நாசம் முடிஞ்சுட்டான். வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது, நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்றாங்க, இல்ல உயர் நீதிமன்றத்தில் என்ன பண்றாங்க நம்ம பார்க்க தான் போறோம். அங்கதான் டெல்லி ஆட்கள் இவருக்கு டெல்லி லாபி பண்ணட்டுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. இவன் முடிஞ்சுட்டாங்க, அவ்வளவுதாங்க. இந்த விஷயத்துல விஜயலட்சுமி விடாது. அதோட பாவம், உண்மையிலே பாவம் புண்ணியன்றதை அடுத்து இருந்தா கூட நிச்சயமாக பாவம் விடாது. அது மனம் உருகி அழுதுருக்காங்க. இல்ல ஒரு பெண்ணோட பேச்சு, இவனோட பேச்சுக்கும் ஒரு உண்மையான கதறி அழகக்கூடிய ஒரு பெண்ணு பேச்சும் வேற எந்த விசாரணையுமே தேவையில்லைங்க. புரியுதா? ஒரு பெண்ணோட அந்த அவுட்புட்டை பார்த்தாலே தெரியாது உண்மையா பொய்யான்னு. புரியுதா உங்களுக்கு? உச்சபட்ச வார்த்தையை பயன்படுத்திருக்கான் இன்னைக்கு இவன். டே மானங்கட்டவனே, உன்ட பைட்டு போட்டா நீ என்ன சொல்லணும்? ஏய், இதை தான் டெய்லி கேட்பீங்களா, விட்டுப்பா வேற ஏதாவது கேளுப்பான்னு சொல்லணும். சொல்லியிருந்தேன்னா நீ அரசியல் தலைவன், மானம் உள்ளவன். ஏன்டா டெய்லி டெய்லி பதில் சொல்ற? உன்னைய தான் உன் குடும்பத்தையே கற்பழிக்கிறான்னு வேற சொல்றாங்க. எல்லாரும் டெய்லி வந்து இந்த பாலியல் விவகாரத்தை பேசி பேசி உன் குடும்பத்தையே கற்பழிக்கிறாங்களா? நீ அதை முடிச்சு வச்சிருந்தேன்னா அதைய பத்தி இவங்க ஏன் பேசுறாங்க? நீ என்ன பேசணும்? நீ அப்ப நீ வேணுன்னே வீம்புக்கு பேசுறேன்னு அர்த்தம். நீ வந்து வீம்புக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்க. ஒருத்தன் கேட்குறான், அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ண முடியாதா உன்னால? ஏன்னா விஜயலட்சுமி நேற்று கூட அதை சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு போட்டுப்பா, விடுப்பா, வழக்கு இருக்குல்ல, வழக்கு பார்த்துக்கிறேன்ப்பா, வழக்கு போட்டிருக்கேன்ல இப்படின்னு சொல்றவன் தான் அரசியல் தலைவர். அவன் வந்து ப்ராஸ்டியூட்னு சொல்றதா அரசியல் தலைவர்? ஏன்டா அவள் வீட்டில் சோறு திங்கலை நீ போய் அவள் கையால் சோறு திங்கலையா? அவட்ட படுத்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். இல்ல அவர் தான் சொல்லிட்டாரு, ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. அவன் சொல்றது தாங்க சொல்றேன், நானாங்க போய் பார்த்தேன், அவரே ஒத்துக்கிட்டாரு. சொல்றானுங்க. சொல்லிட்டு உனக்கு ஒரு லிமிட் இல்லை, என்னென்ன பேசணும்னு வரமுறை இல்லை, நீ எல்லாம் அரசியல் கட்சி வச்சிருக்க, அரசியல் தலைவன்ற, ஈழ அரசியலை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அதாவது நீங்கள் ஈழத்தில் இருக்கவன் இப்போ எல்லாம் காசு கொடுக்குறான், உண்டியலில் போடுறான், அவன்லாம் லூசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். புரியுதா? இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, 60% கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் கூட சொல்கிறாங்க, அதான் ஃப்ரான்ஸ்லேருந்து அன்னைக்கு கூட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சொன்னாங்க, அவன் வந்து ஈழ அரசியலை எடுத்து போயிட்டு இருக்கிறதுனால உண்டியல் போடுறது இப்போ நிறையா குறைஞ்சி போச்சு, தம்பிகள்லாம் வந்து கடுப்பாகிறாங்க, இதாகிறாங்கன்றீங்க. ஆனால் ஈழ அரசியலை நீ தொட்டுட்டு அதில் இவங்களை ஏமாத்திடலான்னு நினைக்காது. உனக்கு முடிவு அங்கேருந்து தான் வரும். முடிவுனா நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, அரசியல் முடிவு.
உன்னுடைய அரசியல் ஆரம்பமும் ஈழம்தான், உன்னுடைய முடிவும் ஈழம்தான். அந்த தமிழர் தான் முடிச்சு வைக்க போகிறாங்க. நீ எங்கேயும் இந்த எவனும் உன்னை காப்பாற்ற வர மாட்டான். எவனும், நான் சொல்கிறது நீங்கள் உயிர் ஈர்னு எடுத்துறாங்க, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவனுடைய ஆரம்பம் ஈழ அரசியல். ஈழத்தமிழர்கள் தான் உண்டியலில் காசு போட்டு எல்லாத்தையும் வளர்த்து விட்டாங்க. இன்றைக்கி அவங்க இருக்கிற மென்டாலிட்டிக்கு இவனுடைய அரசியலை முடித்து வைக்க போவதும் அவர்கள் தான். இவன் யாரோட டையை போட்டிருக்கான். அவங்க லூசு கிடையாது. ஒரே ஒருத்தனை வச்சு உலகம் பூரா உழவு பார்த்தவங்க. ஒரே ஒரு உளவு பிரிவு தலைவனை வைத்து உலகம் பூரா உழவு பார்த்தவன். புரியுதா உங்களுக்கு? இவன் யார், இவனை யார் ஏவி விட்டுருக்கான். நீ வெளியே வந்து தமிழ்நாட்டுக்காரன்ட்ட வேணால் நீ மைக்கை வச்சு பேசலாம். புரியுதா? ப்ரெஸ் மீட்டில் பேசலாம், வைக்கலாம், மாற்றி மாற்றி பேசலாம், காலைல ஒன்று சாயந்தரம் ஒன்று பேசலாம். ஆனால் உனக்கே தெரியும், பார்த்துக்க. அப்படி ஒரு சூழலுங்கிறீங்க. ஆனால் இவ்வளவு மோசமான பாலியல் குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறமும் பெண்கள் புடைசூழ செய்தியாளர் சந்திப்பு. அதெல்லாம் லூசுங்க. அவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒன்றுமே. அப்பா வீரப்பன் பொண்ணு இருக்கிறாங்க. வீரப்பன் பொண்ணெல்லாம் வீரப்பனே பார்த்ததில்ல. திரும்ப அவங்களுக்கு. ஆமாம், அவங்க அப்பா ப்ராக்டிக்கலாக அவங்க அப்பாவே அது பார்த்தது இல்லைங்க. விவரம் தெரிஞ்சு அதெல்லாம் அப்பாவி பிள்ளைங்க. விவரம் தெரியாத பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. விவரம் தெரிஞ்சவங்களே ஏமாத்துறவன் விவரம் தெரியாத பிள்ளைகளை விட்டுருவானா? எப்படி பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான் பாருங்க. அந்த பிள்ளைய அங்கேருந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து வேற 4 பேரை கூப்பிட்டு இந்த சம்பவம் சம்பவத்துக்காக காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா என்ன தகவல் பரவிடுச்சுன்னா, இவன் அன்றாயரோட ஸ்டேஷனில் உட்கார வச்சு அடிக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் பரவிடுச்சு. அது போலியான தகவல் தான். அப்படி பண்ண மாட்டாங்க. இவனை அடிக்க போகிறாங்க, இவனை அன்றாயரோட பெட்டியில் உட்கார வச்சுறாங்க அக்யூஸ்ட் மாதிரி அப்படின்னோடனே பதட்டப்பட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் போட்டு, கட்சியில் தம்பிகளா வாங்க, கச்சத்தீவை மீட்க வாங்க, உன் தலைவன் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னா உன் தலைவனை ஸ்டேஷன்லேருந்து மீட்டாட்டா உனக்கு கச்சத்தீவை மீட்டு தர முடியும். கச்சத்தீவை மீட்கணும், அதுக்கு வரணும். ஆனால் இப்போ வந்து என்னைய வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மீட்கணும் தம்பி, அன்றாயரோட போட்டு என்னை மீச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு தான் பெண்கள், ஆண்கள், வீரப்பன் மக, ராமசாமி பொண்ணு, குப்புசாமி பொண்ணுலாம் கூப்பிட்டு வந்தது அதுக்கு தான். வந்து ஸ்டேஷனில் இது பண்ணி எதையாவது ஒன்று பண்ணி சவுண்டு கொடுத்து கூட்டம் 1000 பேர் இருந்தீங்கன்னா என்னை கை வைக்க பயப்படும் போலீஸு. அதனால எப்படி நான் வெளியில் வந்துட்டேன்னா பார்த்துக்கலாம் தம்பி, நைட்டு அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவேன். அல்ல கொடுத்துட்டாங்க, பீதி ஆகிட்டான். அதுதான் எல்லாரையும் வாங்க வாங்க. ஆமாம். எதுக்காக இந்த அல்லு கொடுத்ததுன்னா, அன்னைக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒழுங்காக வாயை பொத்திக்கிட்டு இருந்திருந்தானா கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்மன் ஓட்டுறியா, வரமாட்டேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிடுவேன், நீ பண்ணுறதை பண்ணுப்போ அப்படின்னது தான். தார் குச்சி எடுத்து விட்டாங்க உள்ள, அலறி அடித்து வைக்கல அனுப்புகிறான். 3 பேர் எழுதி கொடுத்து, கைப்பட எழுதி கொடுத்து, இல்லைங்க 6 மணிக்கு ஆஜராவாருன்னு ஸ்டேஷனில் கேட்டிருக்காங்க உட்கார வச்சு. ஏண்டா நேற்று ப்ரெஸ் மீட்டில் என்னடா சொன்னேன்னு கேட்டிருக்காங்க. இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஆமாம், என்னடா சொன்னேன் ப்ரெஸ் மீட்டில்? ஸ்டேஷனில் தான். என்னடா சொன்னேன்? மைக்கு போட்டால் எது வேணாலும் பேசுவியா நீ? வந்து இப்போ பண்ணி பாருன்னு. எதுக்குடா வந்து 6 மணிக்கு இன்னைக்கு? வரமாட்டேன்னு இல்லை, முடிஞ்சா பார்த்துக்க, என்ன செஞ்சிருவேன் நீன்னு கேட்டேன்ல. எதுக்கு வைக்கல வச்சு எழுதி கொடுத்துட்டு அன்னைக்கே ஆஜராகிற பயந்துக்கிட்டு? அதுக்கு காரணம் அந்த சத்திரியன் படம் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? விஜயகாந்த் படம். திலகனை வந்து அடிக்க மாட்டாங்க. திலகம் பெரிய ரவுடி. அந்த கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா விற்கிறது, சாரா விற்கிறது எல்லாம். அது கூட ஒரு அடியாலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார் வச்சு அந்தந்த ஏரியா ரவுடி இருப்பாங்கல்ல. ஒருத்தனை விஜயகாந்த் போய் அடித்து, அவன் கண் முன்னாடி, திலகன் முன்னாடி அடித்து, சட்டையெல்லாம் கிழிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் அடித்து ஸ்டேஷனில் இழுத்து பின்னாடி புறங்கையை கட்டி வண்டியில் ஏற்றுறதுல திலகம் மிரண்டு போயிடுவாப்புல. அது மாதிரி தான் அது ஆட்டோமேட்டிக்காக போலீஸில் சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அவனோட வாட்ச்மேன் அடித்த அடியில் சட்டையெல்லாம் கிழிச்சு பட்டனெல்லாம். அவனாச்சும் வந்திருந்தா ஒழுங்கா வண்டி ஏறி இருக்கணும். அவங்க நொன்னனை நம்பி அவனும் அடி வாங்கிட்டான். முன்னாள் ராணுவம் கிடையாது, பிஎஸ்எஃப்ங்க, போலீஸுங்க, அது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்லை இருந்தவன். இவங்க இது ஒரு இது பொண்ணு துப்பாக்கி வச்சு பிச்சை எடுக்கிற கும்பல் ஒன்று பெருசாக இருக்குது. அதை போடுவாடுது. துப்பாக்கியை லைசன்ஸ் வாங்கிட்டு பிச்சை எடுக்கிற கும்பல் வந்து அதிகமாகிடுச்சு இந்தியாவிலேயே. தமிழ்நாட்டில் இந்தியாவில் அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுங்க. வடக்கனுக்கு என்னங்க அந்த அளவுக்கு அறிவு? தமிழனுக்கு தாங்க அந்த அறிவு கூட இருக்குது. துப்பாக்கி வச்சு பிச்சை எடுக்கலான்ற அறிவு அது தனியாக போடுவாங்க. லைசன்ஸ் வாங்கிட வேண்டியது. முன்னாள் ராணுவத்தில் எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை அதுன்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு துப்பாக்கி வாங்கிட்டிங்கன்னா சம்பளம் 50,000. இல்லைன்னா செக்யூரிட்டி வேலைக்கு தான் போகணும். அதாவது இந்த நாட்டை காப்பாற்ற ராணுவ வீரர்கள் நான் சொல்லலை, ஏமாத்துறவன் எல்லாத்துலேயும் தான் இருப்பான்றதுக்கு சொல்கிறேன். எல்லா ராணுவ வீரர்கள் அப்படி இல்லை. வங்கியில் பணிபுரிகிறார்கள், தேசத்துக்கு நமக்காக பாதுகாத்து எல்லையில் போய் நின்றவர்கள், அவர்கள் மதிக்கக்கூடியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர். அவர்களை சொல்லலை, அந்த பேரை சொல்லி பேனரை வச்சு ஏமாத்துறவன்னு சொல்கிறேன். லைசன்ஸ் துப்பாக்கி வாங்கிக்கிற வேண்டியது, பிஸ்டலை போட்டுக்கிற வேண்டியது, இவன்டா அடியால் வேலை பார்க்க வேண்டியது, 50,000 ஒரு லட்சம் சம்பளம் வாங்க வேண்டியது, நல்லா ஸ்டார் ஹோட்டலில் திங்க வேண்டியது, கார்லேயே சுற்ற வேண்டியது. இது ஒரு திட்டு கும்பல் சுற்றிட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ வந்து இது விட்டுருங்க. இது ஒரு கட்டிங்க அடித்து வாடான்னா இன்ஸ்பெக்டர் பிடிச்சி தள்ளுறாங்க.
அப்புறம் இன்ஸ்பெக்டர் கை வச்சா இப்போ காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு ஒரு அதிகாரியை கை வச்சா அவனை விட்டுருவாங்களா? அடிச்சு அடியில் அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு பட்டனெல்லாம் பையெல்லாம் பிடிங்கி கையை முறுக்கி துப்பாக்கி தனியாக ஸ்ப்ரிங்கு தனியாக கலந்துருச்சு. அது போலி துப்பாக்கியா என்ன வச்சு தொலைஞ்சிருந்தான்னு தெரில. ஸ்ப்ரிங்கு தனியாக குண்டு தனியாக போயிடுச்சு. பிடிச்சி அப்படியே குனியை வச்சு குமுற குத்திருக்காங்க. குத்துன குத்துல அங்கே இருந்த வக்கீலும் பாவம். வண்டி வந்து கிளம்பியிருக்குங்க ஜீப்பு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகுது. வடிவேல் சொல்லாரு, நம்பி ஆட்டோவில் ஏறினேன், முட்டு சந்துக்கு விட்டாங்க மாதிரி. இப்படி போன இன்ஸ்பெக்டர் ரைட்டில் திரும்பினா போலீஸ் ஸ்டேஷன் மெயின் ரோட்டில் போனான். லெஃப்டில் விட்டுருக்காரு வண்டியை. தம்பிகள் பைக்கில் வந்தேன், ரைட்டில் விட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன். முன்னாடி தான் போச்சு வண்டியை காணோம். என்னன்னு பார்த்தா காணோம். நேராக போலீஸில் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக வண்டியை வளைச்சி இழுச்சு ஒரு பார்க்கில் நிறுத்துறான்னு இருக்காங்க. குமுற குத்திருக்காங்க. பார்க்கில் வச்சு அடிச்சிருக்காங்க. அடின்னு சொல்ல முடியாதுங்க, குத்துறது. குமுற அடியில் வச்சு குத்தி அப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. உள்ளே போய் ராடு எடுறான்ருக்காங்க, இரும்பு ராடு. துணியை சுற்றுறா, தண்ணியில் முக்கூடான்ருக்காங்க. என்ன அடி அடித்தான், என்ன பாவம் செஞ்சான். இதெல்லாம் சீமான்ற நம்பினதுனால அவங்க வாங்கின அடி. அவன் நீ வேலைக்கெல்லாம் வரமாட்டான். துப்பாக்கியை பிடிக்கிட்டான், குண்டையை பிடிக்கிட்டான். எங்கே போய் வாட்ச்மேன் வேலைக்கு தான் போகணும். ஏடிஎம்க்கு 8000 ரூபாய்க்கு. புரியுதா? துப்பாக்கி இழந்துட்டான், வேலையை இழந்துட்டான். அவன் முடிஞ்சு போச்சா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடியை பார்த்துட்டு தான் சீமானு, அதாவது சம்மனை கிழிச்சவனுக்கே இந்த அடினா அதில் சொல்லலை, அடித்த கைப்பிள்ளைக்கே சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னா அப்போ அடி வாங்கினவனோட நிலைமை என்ன ஆகுன்ற மாதிரி. பாதுகாப்புன்னு வந்தவனே இந்த அடி அடிச்சு துப்பாக்கியெல்லாம் 2ஆ பிரிச்சு, துப்பாக்கியை தூக்கி போட்டிருந்தா பரவாயில்ல, துப்பாக்கியை உடச்சிருந்தா பரவாயில்ல, துப்பாக்கி சும்மா பிடுங்கி விட்டுருக்காங்க. ஸ்ப்ரிங்கு தனியாக, துப்பாக்கி தனியாக, குண்டு தனியாக, ட்ரிகர் தனியாக பிரிச்சுட்டாங்க. எங்கே ஸ்டேஷனுக்கு போகிறது இல்லை, பிரித்து ஒரு டப்பாவில் போட்டு கேசையும் பண்ணி விளையாட்டு ஜாமா மாதிரி விளையாடு. இப்போ ஒன்றுக்கு பாதுகாப்பாக அந்த குண்டை வச்சுக்க கையில், எவன் வந்தாலும் குண்டை வச்சு குத்து துப்பாக்கி சுற்றுவே அப்படின்னு மிரட்டு அதுலேயே விட்டாங்க. இந்த இதில் தான் பயந்துட்டு ஃப்ளைட் ஏறி வந்திருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, மானம் வெக்கம் ரோசோன்றதே இருக்காதாங்க. இப்போ தான் நீங்கள் பேசுகிறீங்க, பாரு என்னை தொட்டு பாரு, என்னடா என்னையா பண்ணிடுவீங்க, வரமாட்டேன், என்ன பண்ணுவ நீ அப்படின்னு பேசினிய. உனக்கு கொஞ்சம் சோத்த திங்கிற, என்னத்தடா திங்கிற நீ சொல்லிட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி வந்து ஸ்டேஷனில் சாயந்தரம் ஆஜரானா எப்படா உனக்கெல்லாம் திங்கிறது செமிக்குதுன்னு கேட்பான்ல ஒருத்தர். அதை போலீஸ்காரன் கேட்குறாங்க, எப்படா நம்புறீங்க, இது எப்படா வந்து பத்திரிக்காரங்களாம் கேள்வி கேட்காம இருக்கீங்க, கொண்டு போய் மைக்க போடுறீங்க. ஒரு கேள்வி கேட்க வேணாமா? 10 கேள்வி உன்னால் கேட்க முடியாத, வேலையை விட்டு தூக்கிவான் ஆஃபீஸில். ஏன்னா காசு மேலே வாங்கிட்டாங்க. கேட்குறோம்ல, அண்ணா நேற்று நீங்கள் சொன்னீங்க நான் ஆஜராக மாட்டேன், என்னடா பண்ணிடுவீங்கன்னு கேட்டேன், சாயந்தரம் போய் ஆஜராகிட்டேன்னு ஒரு வார்த்தை வேணா கேட்டாங்களா? கொண்டு போய் மைக்க வைக்க வேண்டியது. சிலர் தான் கேள்வி கேட்குறாங்க, 30% பத்திரிக்கையாளர் தம்பிகள் தான் கேள்வி கேட்குறாங்க. ஒரு பையனை இவன் 500 பேர் 1000 பேர் நிற்கும் போது அவங்களுக்கு அச்சம் வருது இல்லை? ஆமா, எல்லாரும் சீமானுக்கு ஆதரவா இருக்காங்க. இல்லை, அவங்க பூரா அவளை கூட்டமா நிற்கிறாங்க. சில தம்பிகள் கேட்குறாங்களே, தம்பி உனக்கு திருக்குறள் தெரியுமா, ஆனா நீங்க ஒரு 2 திருக்குறள் சேர்ந்தாப்புல. அது தைரியமான பத்திரிக்கையாளர் நம்ம தம்பிகள் வந்து கேட்பாங்க. அதுலேயும் பயப்படுறவர்கள், குடும்ப சூழ்நிலையை பார்க்குறவங்க, வேலையை விட்டு தூக்கிறான்னு நினைக்கிறவங்க கேட்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மானங்கள் எப்படி கூட இருக்கிறவனு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதாங்க. ஏன்னா காலையில் இதே ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் நிற்கிறாப்புல, கூடிய 2 பேர் கட்சி தொண்டர்கள் மாதிரி 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு வழக்கத்தில் பட்டையெல்லாம் ஒருத்தர் நிற்கிறாப்புல, சாயந்தரம் ப்ரெஸ் மீட்லேயும் நிற்கிறாப்புல, அடுத்த நாள் நிற்கிறாப்புல. கேட்க மாட்டானே, நேற்று தான் சொன்னீங்களே எப்படின்னு உப்பு வேற போட சொல்கிறீங்கன்னே சோத்தில், எப்படின்னு வெறும் தயிர் சோறை சாப்பிடுங்கன்னு சொல்லணும்ல. எப்படி கூட இருக்காங்கன்னே தெரியல. இதே வாய் நேற்று இப்படி பேசுச்சு, இந்த வாய் இப்படி பேசுது. மெத்தவங்கெல்லாம் பண்ணுறது அரசியல் இப்போ முடிஞ்சிட்டு அவ்வளோதான். ஆனால் இப்போ பெண்கள் அமைப்புகள் எல்லாமே ரொம்ப கடுமையான, என்ன வயசுக்கு வந்த பொண்ணையான என்னங்க பெண்கள் அமைப்பு மண்ணாங்கட்டி அமைக்குது, யாருமே கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. போங்க, சும்மா கண்டதுக்கெல்லாம் போய் கத்திட்டு போராட்டம் ஈராட்டம், வீடை முற்றுகையிட வேணாமா? அவனை என்ன எங்கேயா வெளியில் நடமாட விடலாமா? முதல்ல சாணியை முக்கி அடிக்க வேணாமா? வழக்க மாற்றல அவனை. என்ன அமைப்புன்றீங்க, சும்மா பேருக்கு அறிக்கை விடுறது. இல்லை, இப்போ ஒரு பெண்ணை பார்த்து நீ ஒரு ப்ராஸ்டியூட்னு சொன்னதே சட்டப்படி தப்பு இல்லை. பொது வெளியில் வச்சு எப்படி நிரூபிப்பீங்க நீங்கள் ப்ராஸ்டியூட்? ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாரு, அதையும் சொல்கிறாரு. அதான் என்ன ஆதாரத்தோட பேசும், என்ன பில்லு போட்டிருக்கானாமா? என்ன ஆதாரம் வச்சுருக்கானா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஏன் நம்ம அவன் மரியாதையெல்லாம் இது மாதிரி பேசுகிறோன்னா, இவன் அந்த அளவுக்கு தான் தராதரம் உள்ளவங்க. இவனை ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ, கருத்தியல் ரீதியான தலைவராகவோ, எதிர்கருத்து சொல்லக்கூடிய தலைவராகவோ, ஆதரவு கருத்து தெரியக்கூடிய ஒரு தலைவராகவோ இவனை பார்க்க முடியாதுங்க.
புரியுதா அவனுக்கு? இவன் வந்து 50 இவன் நேற்று கேட்குறான் ப்ரெஸ் மீட்டில் 15 வருடங்கள் இருந்தது என்னைய கற்பழிக்கிறீங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை இப்போ ஏன்டா இழுக்கிறேன்ல. ஏன்டா நீ ஏன்டா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பெரியார் இழுக்கிற? 75 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி செத்து போய் 50 வருஷம் ஆச்சு, அந்த பெரியார் கல்யாணத்தை பற்றி நீ ஏன்டா இழுக்கிறப்ப? எதுக்கு இழுக்கிற? பெரியார் உன்னை மாதிரி முளை மாதிரி தனம் பண்ணிட்டு ரூம் போட்டு கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் வீடியோவை எடுத்துக்கிட்டாரு. எடுத்திருக்காரு அப்படி பெரியார்? அது அந்த காலத்துல கேமரா இருந்துச்சுல்ல. சீமானோட ஒப்பிடவே முடியாது. இல்ல இல்ல சொல்றேன், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி பெரியார பேசுறேன். உனக்கு என்னடா தகுதி தராரு? என்னத்தை இவனெல்லாம் சொல்றது? இவனெல்லாம் கட்டி இவன் கூட ஆள் இருக்காங்க பாருங்க. தமிழ் தேசியன்ற பேர்லையும் தமிழ்ன்ற பேர்லையும் பல பேரை ஏமாத்தி பல உள்ள சேர்த்துட்டான். அவங்க வெளியவும் வர முடியாம உள்ளேயும் இருக்க முடியாம பல பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க. 70% வெளியே வந்துட்டாங்க. வேல்முருகன் கட்சியில சேர போறதா தகவல். 70% வந்துட்டாங்க. 70% வெளியே வந்துட்டாங்க. வேல்முருகன் கட்சி கொஞ்சம் சீமான் மாதிரியே இருக்கிறவங்க விஜய் கட்சியிலையும் சேர்றாங்க போல. கொஞ்சம் அந்த சின்ன பசங்க கொஞ்சம் ஒரு உணர்வு உள்ளவர்கள் போய் சேரட்டும். நான் இப்போ பரவாயில்ல, விஜய் கூட இந்த மாதிரிலாம் யாருக்கும் பண்ணது இல்லைங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் விஜய் பண்ணதில்லை. விஜய் அரசியலுக்கே புது வரல, அரசியல் தெரியும் தெரியாது ஓட்டு போடுறாங்க போடல அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பிறந்ததில்லை, இனி பிறக்க போவதில்லை. முதலும் சீமான் தான், கடைசி சீமான் தான். சீமானுடைய இந்த 2-3 அநாகரிக கண்ணிய குறைவான செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னால் உள்ள அரசியல், இவருடைய அந்தரங்கம் எப்படி இருக்கு, இவருடைய அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கு, இவருக்கும் ஈழத்துக்கு என்ன தொடர்பு, இவர் பெரியாரை பற்றி பேசலாமா, இப்படி பல்வேறு விஷயங்கள், பாஜகவை கூட மன்னிக்கலாம் இவரை மன்னிக்க முடியாது போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களுடைய அரசியல் அனுபவம் பத்திரிகையாளர் பாருங்க. ராஜா லூசு தாங்க. நீங்க ஒன்று சொல்றீங்களா, நம்ம எச் ராஜா கூட ஏத்துக்கலாங்க. ஏன்னா எச் ராஜா ஒரு லூசு தான், ஒரு மெண்டல், ஒரு அறவேக்காடுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதானே தவிர இந்த மாதிரி பல பெண்களை கற்பழித்த குற்றவாளி இல்ல. எச் ராஜா அவர்கள் மீது எந்த பாலியல் இதுவரை எந்த பாலியல் குற்றத்தை இந்த மாதிரி கொடூர இதெல்லாம் பெண்களை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீதிமன்றத்தை பேசுறா, நீதிமன்றத்துல போட்டு கோர்ட்ல மன்னிப்பு கேட்டுருவாரு, டப்புன்னு காலில் விழுந்துருவாரு. புரியுதா? அந்த மாதிரி இருந்துட்டா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாங்க. நம்ம கொள்கை ரீதியா மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர் மீது இந்த மாதிரி வழக்கு கிடையாது. ஆனா இவன் மாதிரி ஒரு மோசமான அரசியல்வாதி இப்ப ராகவன், கேடி ராகவன் எடுத்தா கூட ஒரு பெண்ணை பெண்ணுக்கு நேரடியா பாதிப்பு ஏற்படுது இல்லையா? அது அவரை சிக்க வச்சாங்கன்னு தானே. அண்ணாமலையே சிக்க வைக்கிறது இருந்தா கூட அவராதானங்க அதை பண்ணிக்கிட்டாரு. அவர் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கிடைக்கும். இல்ல அந்த செயலே கூட அந்த பெண் திட்டமிட்டு ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பூசல்ல அவர் பாதிக்கப்பட்டுட்டாரு அவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சீமான் அளவுக்கு மோசமா இதுல எந்த கட்சியிலையும் இல்லை. கண்டிப்பா இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கணும்? தமிழ்நாட்டில் இதுவரை அரசியல்வாதியை உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில், உங்களுடைய இது கிடையாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது, இப்படி யாருமே பார்த்தது இல்லை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், அது அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பொறுத்து தான் பார்ப்போம். நன்றி.